வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணை, அமெரிக்கா உறுதி. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜாயசூரிய தெரிவு. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு சொந்தமான மிரிகான தடுப்பு முகாமில் நெரிசல். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு சென்ற போலீசார் மீது வலிகாந்தையில் துப்பாக்கி பிரயோகம், உத்தியோகத்தர் ஒருவருக்கு காயம். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்படும் என்பதை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் உறுதி செய்துள்ளது. ராஜாங்க திணைக்களத்தின் நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரான விக்டோரியா நியூலன் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சர்வதேச மனித சட்டங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் குறித்து நாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றோம். மோதல் முடிவடைந்த பின்னர் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியுள்ளவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஆதரவு வழங்குவோம். அதேபோன்று நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பிலான நீண்டகால பிரச்சினைகளுக்கு இலங்கை அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை குறித்தும் கவனம் செலுத்துவதுடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை சமர்ப்பித்துள்ள அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அத்துடன் நீங்கள் அறிந்துள்ளவாறு எமது பிரேரணை ஒன்றை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளோம். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்று நடத்தப்படுவதை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை உறுதிப்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நடைபெற்ற மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் எவ்வித காத்திரமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை வழங்கும் நடவடிக்கையோ அல்லது பொறுப்பு கோரும் விடயத்திலோ அரசாங்கம் திருப்திகரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாமதத்தை முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பணிப்பாளர் பிரெட் அடம்ஸ் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இலங்கைக்கு விநியோகிக்க ரஷ்யா முன் வந்துள்ளது. இதற்கமைய 4 ஹெலிகாப்டர்களும் பல்வேறு உபகரணங்களும் இந்த வருடத்திற்குள் இலங்கைக்கு விநியோகிக்கப்படும் என இலங்கைக்கான ரஷ்யாவின் புதிய தூதுவர் அலெக்சாண்டர் ஏ கர்ஷாவா தெரிவிக்கின்றார். பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று முற்பகல் பிரதமர் டி எம் ஜாரத்னவை சந்தித்து கலந்துரையாடிய போதே ரஷ்யாவின் புதிய தூதுவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக ரஷ்யா அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அலெக்சாண்டர் ஏ கர்ஜா இதன்போது கூறியுள்ளார். மேற்குலக நாடுகளால் விடுக்கப்படுகின்ற அழுத்தங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் மத்தியஸ்தராக தமது நாடு செயற்பட உள்ளதாகவும் இலங்கைக்கான ரஷ்யாவின் புதிய தூதுவர் சுட்டிக்காட்டியதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகளை மீறியுள்ளதாக மேற்குலக நாடுகளால் இலங்கை மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கையின் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகவும் ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் நிரந்தர அங்கத்துவம் தற்போது ரஷ்யாவுக்கு இல்லாவிடனும் மேற்குலக நாடுகள் சிலவற்றினால் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படுகின்ற அனைத்து பிரேரணைகளையும் தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டதாகவும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மூத்த மற்றும் அறிமுக எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட நூல்களும் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு அலரி மாளிகையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. எழுத்தாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களில் பாடசாலை மாணவ மாணவியரும் உள்ளடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினருக்காக பல மில்லியன் ஸ்ட்ரேலிங் பவுண்ட்ஸ் பெறுமதியான சிறிய ரக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு பிரித்தானியா அனுமதி வழங்கவில்லை என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சின் பொது நலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர் அலிஸ்டியா பர்ட் தெரிவிக்கின்றார். ட்விட்டர் சமூக இணையதளத்தினூடாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் வேண்டுகோளுக்கு அமையவே சிறிய ரக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு பிரித்தானியா அனுமதி வழங்கியிருந்ததாக அலிஸ்டியா பர்ட் கூறியுள்ளார். எனினும் இலங்கை அரசாங்கம் கடந்த வருடம் 2 மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்களுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய யுத்த ஆயுதங்களை பிரித்தானியாவிடமிருந்து கொள்வனவு செய்துள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியானது. 2 மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்களுக்கு மேற்பட்ட பெறுமதியான சிறிய ரக ஆயுதங்கள், ரவைகள் உள்ளிட்ட சில யுத்த உபகரணங்களை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு பிரித்தானியாவின் அனுமதி கிடைத்திருந்ததாக பிரித்தானிய வர்த்தக விவகார திணைக்களத்தை மேற்கோள் காட்டி குறித்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கில் காணி பிரச்சினை தொடர்பில் எதிர்க்கட்சி வெளியிடும் எதிர்ப்பு இரட்டை வேடமானது என காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவிக்கின்றார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண காணி குழுவின் சிபார்சுகள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்று கூறியே இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். எனினும் நாம் அந்த சுற்று நிரூபத்தை நடைமுறைப்படுத்த முற்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த சுற்று நிரூபம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எதிராக அவர் வழக்கு தாக்கல் செய்தமையினால் நாம் முன்னெடுக்க முனைந்த அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக தடைப்பட்டன. 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அவ்வாறு செய்துவிட்டு தற்போது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு அதனை நடைமுறைப்படுத்துமாறு கூறுகின்றனர். எனவே இது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் இரட்டை வேடமாகும். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண காணி குழுவின் சிபார்சுகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் இவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என கூறி மக்கள் மத்தியில் சென்று உண்ணாவிரதத்தில் ஈடுபடுகின்றனர். அதிகார பரவலாக்கல் மூலம் நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. வடக்கு கிழக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் இங்கு கருத்து வெளியிடப்பட்டது. இந்த நாட்டு மக்களுக்கு அமைதியான முறையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட சந்தர்ப்பம் இல்லை என்பதை நான் கூறுகின்றேன். இந்த நாட்டை பிரித்து தருமாறு அவர்கள் கேட்கிறார்களா? தமது காணிகளை தமக்கு வழங்குமாறு அவர்கள் கோருகின்றனர். மத்தியவர்களின் காணிகளில் படையணிக்கு புதுமையான ஆசை இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருந்தார். குறிப்பாக இவ்வாறான தனியார் காணிகள் மீதான ஆசை யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, முழு இலங்கையிலும் அவ்வாறே கொழும்பிலும் அந்த ஆசை வந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் கூறினார். පුදුම කෑදරකමක් තියෙනවා අනුන්ගේ ඉඩම්වල විශේෂයෙන්ම පෞද්ගලික ඉඩම්වල ඒ යාපනයේ විතරක් නෙවෙයි මුළු ලංකාවෙම විශේෂයෙන්ම කොළඹත් ඒ කෑදරකමම තමයි ඇති වෙලා තියෙන කියලා විපක්ෂ නායකතුමා කිව්වා. ඒ පළේතේ තියෙන සරුසාර ඉඩම් அந்த பகுதியில் உள்ள வளமான இடங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் உள்ள பெருமதியான இடங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இடைக்கிடையே மக்களை விட்டு செல்வதை வைத்துக்கொண்டு அப்பகுதியில் மீள்குடியேற்றம் இடம்பெறுவதாக கூற முடியாது. பலவந்தமாக மக்களை ஒவ்வொரு பகுதியில் கொண்டு சென்று விடுகின்றனர். எனவே இங்கு தெளிவானதொரு பிரச்சனை உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் சிறிய அளவிலான கார்களின் பதிவு 84% குறைவடைந்துள்ள போதிலும் புதிய அதிசொகுசு கார்களின் பதிவு 281% அதிகரித்துள்ளது. வாகன பதிவு தொடர்பில் மீளாய்வினை மேற்கொள்ளும் பங்கு இடைத்தரகு நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே இந்த புதிய தரவு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தகவல்களின் பிரகாரம் கடந்த ஜனவரி மாதம் 84 BMW கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அந்த வகையைச் சேர்ந்த 22 கார்களே பதிவாகியுள்ளன. இந்த வருடம் ஜனவரி மாதம் மெர்சிடிஸ் பென்ஸ் வகையைச் சேர்ந்த 23 கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் அது 109% அதிகரிப்பாகும். எனினும் சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்தும் சிறிய வகையிலான கார்களின் பதிவு இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அதிக அளவில் குறைவடைந்துள்ளதாக புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த வருடம் முதல் காலாண்டில் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதுடன் வாகனங்களுக்காக அதிக வரியை விதிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இதன் பிரதிபலனாக சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்தும் கார்களுக்கான கேள்வி குறைவடைந்தது. இதேவேளை கடந்த வருடம் முதல் 11 மாதங்களில் வாகன பதிவு 44.5% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. நவம்பர் மாதத்தில் மாத்திரம் வாகன பதிவு 69.7% குறைவடைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தேர்தல் காலங்களிலேயே அரசியல்வாதிகள் மக்களை நோக்கி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். ஹட்டனில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அதான் மாகாண சபையின் அதிகாரங்களை பறிக்கிறது, அதுக்கு என்ன கைது கொஞ்சம் அது கைது கீழா. ஏன்னா மாகாண சபையில் எங்களோட அதிகாரங்கள் எங்களுக்கு தேவை. மாகாண சபையில் தான் இன்றைக்கு பார்த்தா மாகாண சபை கூட உள்ள ரோட்டுகள் போடப்படுது. அந்த அதிகாரங்களை பறிக்கிறத நாங்கள் மேலே விட்டு கொடுக்க இயலாது. எனவே நாங்கள் பார்க்கணும் என்றால் எங்கட மக்களுக்கு அதிகாரங்கள் பறிக்காத விடயங்கள்ல அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறது, எங்கட மக்கள் அதிகாரங்களை பறிக்கிறத நாங்கள் ஆதரவு அளிக்காமல் இருக்கணும். இல்லாட்டி நாளைக்கு போய் கோயிலை அடிக்கணும்னா எத்தனை மணிக்கு உடைக்கணும், எத்தனை கோயிலை உடைக்கணும் கேட்கறதுக்கு இல்லை. நாங்கள் பாராளுமன்றம் போனது கோயிலை உடைக்கிறதுக்கு அவங்களோட தீர்மானத்தை கொண்டு தான் கோயிலை உடைக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்க இயலாது. அப்போ எங்களோட அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி செய்கிற தீர்மானத்தை தான் நாங்கள் போய்கொண்டிருக்கணும். ஒரு தலைவன் என்பவன் தன்னை வழி நடத்த தெரிஞ்சிருக்கணும். அதான் தலைமைத்துவம். ஒரு தலைவன் தன்னை வழி நடத்த தெரியாமல் இருக்கிறான் என்றால் அவன் தலைமைத்துவம் அல்ல. தலைமை என்பது தன்னையே வழி நடத்த தெரியாட்டி இவன் எப்படி சமூகத்தை வழி நடத்துறது? இவருக்கு அரசாங்கம் கேட்டுதா எல்லாத்துக்கும் கைது பண்ண. ஐயா, என்னால் கைது இயலாது. இங்கே வாங்கும், நான் வாக்களித்த மக்கள் தமிழ் மக்கள், அந்த மக்களுக்கு வர பிரச்சனை என்னால் கைது இயலாது இப்படி சொல்றதுக்கு தெரியும். சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் 72 நிலையங்களில் இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பின் மூலம் அவர் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த முறை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்காக 3 போட்டியிட்டனர். ஜனாதிபதி சட்டத்தரணி டிராந்த பாலலியாத்த, சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி RRS தங்கராஜா ஆகியோர் தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர். புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாடு முழுவதிலும் உள்ள 72 நிலையங்களில் நடைபெற்றதுடன் 11,600 சட்டத்தரணிகள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். சங்கத்தினுடைய 2013ஆம் ஆண்டுக்கான புதிய தலைவராக சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய 1471 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் போட்டியிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி டிராந்த பாலலியாத்த 130 வாக்குகளை பெற்றிருந்தார். அது மாத்திரமல்லாமல் RRS தங்கராஜா 77 வாக்குகளை பெற்றிருந்தார். 1912 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த 1912 வாக்குகளில் 1141 மேலதிக வாக்குகளால் சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தேர்தலில் வெற்றி பெற்று சட்டத்தரணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கட நீதிமன்ற கட்டிட தொகுதியில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.